பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. யாத்திரையாகவும் 2:4. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கு தூரத்தில் நின்று கொண்டிருந்தால் பெற்ற தகப்பனை தாயும் கூட கை கழுவி விட்டார்கள். பெட்டியில் வச்சு குழந்தைய விடுவோம், நான் என்னதில்லை, அதுக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் அது பிழைச்சிக்கிட்டோம், இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும், ராஜா கொல்லணும் சட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தண்ணியில் விட்டுறாங்க. அவங்க வீட்லேயே இருந்துக்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன பிள்ளை, சின்ன அக்கா மனசு கேட்காம அந்த குழந்தைக்கு என்ன போதும், என் குட்டி தம்பிக்கு என்ன போதுன்னு பின்னாலேயே ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தாலாம். எவ்வளோ ஒரு அதிகமான அன்பு ஒரு சின்ன பிள்ளை இடத்துல இருந்தது என்று நாம் காண்கின்றோம். நாம் மிக பெரிதாய் நினைப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான நேரங்களில் அன்பே காமிக்காமல் போயிடுவாங்க. நம்ம ரொம்ப சின்னதாக நினைக்கிறவங்க, நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகப்படியான அன்பை நமக்கு காண்பிப்பார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அந்த சின்ன பிள்ளை ஓடினதுனால தான் ராஜாத்தியுடைய கரங்களில் அந்த குழந்தை மாட்டின பொழுது பேசி தாயாரை வரவழைத்து பால் கொடுக்க வைத்து பிற்பாடு மோசே மிகப்பெரிய தலைவனாய் உருவாருக்கு காரணமாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மிக சாதாரணமான நபர்கள் நாம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமையலாம். யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. உங்களை நேசிக்கிறவங்க ரொம்ப அற்பமானவர்களாக இருந்தால் கூட அந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அதை பெரிதாக நினைங்க. பெரிய ஆட்கள் நினச்சிட்டு பின்னாலேயே போகாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்குதான் ஆண்டவர் இருக்கிறார். அன்பு எங்கு இருக்கிறதோ அங்குதான் அரண்மனைகள் காத்திருக்கின்றன என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, கரை தீர அட்ட பரிசுத்தரோடு, கரை தீரை அட்ட பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி
ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெறுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு நாகர்கோவில் ஒய்எம்சே ஹாலில் வைத்து நமக்கு விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். மாதத்தில் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நகர்வில் ஜனங்களே, நீங்கள் யாவரும் திரளாக கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்களை யாவருக்கும் அடியார் தனித்தனியாய் ஜெபிப்பேன். அனைவருக்கும் விருந்து பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நீங்கள் விரும்பினால் தாராளமாக தேவனுடைய மாளிகைக்கு வரலாம். அங்கே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நான் இருந்து என்னை யாரெல்லாம் தனிமையில் சந்தித்து ஜெபிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிப்பது வழக்கம். விரும்பினால் நீங்கள் தாராளமாய் வரலாம், ஜெபித்து செல்லலாம், ஆசீர்வாதங்களை பெற்று செல்லலாம். பிரித்துக்குரியவர்கள் ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோரெல்லாம் உங்களை இருகை நீட்டி அழைக்கின்றது. அங்கே மிகச் சிறப்பான வசதிகள் உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்களை வந்து ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல உணவு 3 வேளை வழங்கப்படுகிறது. நல்ல பொறுப்பாளர் இருக்காங்க. நீங்கள் தாராளமாய் வந்து சேரலாம். இந்த விடுமுறை காலம்தான் நீங்கள் வந்து சேருவதற்கு சரியான காலம் என்று நான் நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஃபேவர் பிளாக் ரோடு போட நாம் முயற்சி எடுத்து வருகிறோம். கொஞ்சம் போட்டிருக்கிறோம். அந்த வேலைகள் எப்படியாவது முழுமையடையும்படியாக அதற்காக நீங்கள் தினந்தோறும் உங்கள் ஜெபத்தில் நினைவு கூறும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அநேக நல்ல பணிகளை செய்து வருகிறோம். மாதந்தோறும் 3000 பேருக்கு அதிகமானவர்களுக்கு நாம் இலவசமாக உணவுகளை அளித்து வருகிறோம். தேவன் இன்னும் நம்முடைய கைகளை பலப்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாளுக்குள் இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதி அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். இந்த நாளிலே ஒரு சின்ன பிள்ளையுடைய தியானத்தை நாம் காண இருக்கின்றோம். எப்படி நாகமானுடைய வீட்டிலே ஒரு சின்ன பிள்ளை சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியை பார்க்க போனால் ஒழிய இது தோஷம் நீங்கவே நீங்காது என்று சொல்லி நாகமானுடைய வீட்டிலே வேலை செய்த அந்த சின்ன பிள்ளை தன்னுடைய நாச்சியாருக்கு சொல்லி, நாச்சியார் அங்கே நாகமானுக்கு சொல்லி, இறுதியில் நாகமான் அதன்படியே சமரியாவுக்கு வந்து எலிசாவை சந்தித்து சுகம் பெற்றாரோ அதை போலவே இங்கே ஒரு சிறு பிள்ளை மிக முக்கியமான ஒரு பங்கை வகிப்பதை பார்க்கிறோம். அந்த பிள்ளை 3 மாதத்துக்கு ஒரு ஒழிச்சு வைக்க முடியாமல் சட்டம் ஆண் பிள்ளைகளை கொள்ளணும்னு இருந்ததுனால இனி கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியில் வச்சு நைல் நதியில் விட்டுறாங்க. பிழைக்கன்னா பிழைக்கட்டும் கடவுள் நினச்சார்னா, இல்லைன்னா வேறு என்ன செய்ய முடியும், வீட்டில் வச்சா கொண்டுருவாங்க என்று அவர்கள் கடவுள் விட்ட வழி என்று சொல்லி அந்த பெட்டியிலே பிள்ளையை விட்டு விட்டார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்படியாக அந்த சின்ன பிள்ளையுடைய தமக்கை அக்கா தூரத்தில் நின்று அவள் பார்த்து கொண்டே இருக்கின்றாள். அந்த பெட்டி தண்ணீரில் போக வேகமாக போயிருக்கும். ஓடி 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 போகிறான். அந்த பெட்டி எங்கே போகுது, என் தம்பிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளை பாசத்தின் காரணமாக பக்கத்திலே நின்று அதை பார்த்து கொண்டே இருந்தாள். ஓடி வந்து கொண்டே இருந்தாள். அம்மா அப்பா சொன்னதுனால அவள் அப்படி அங்கே போய் நின்னாளா, இல்லைன்னா தன் தம்பி குழந்தையின் மீது அதுக்கு அவ்வளோ பாசம் இருந்ததுனால அப்படி அவள் வந்து நின்றாளாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இருப்பினும் அதை நிச்சயமாய் பாராட்ட வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. we have to appreciate that. நல்ல காரியத்தை யார் செஞ்சாலும் நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, அது ஒருத்தர் முன்னெடுத்து செய்கிறாங்கன்னா எவரானாலும் இருக்கட்டும், நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கட்டும், நம்முடைய எதிரிகளாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றுமே இல்லை.
நிச்சயமாக அவைகளை நாம் அந்த முயற்சிகளை பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட அதற்கு எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம். அது உடனே ஓடி ஓடி அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அன்பு மாத்திரமல்ல, அங்கே செயலும் இருந்தது என்று நான் காண்கிறோம். அன்பு, செயல், ஞானம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்தது அந்த சின்ன பிள்ளை. அவளுக்கு அன்பு இருந்தது. அன்பு அவளை ஓட வைத்தது, கால்களை வேகமாக ஓட வைத்தது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு குடும்பத்து மேலே அன்பு இருக்குன்னா அவங்க கால்கள் வேகமாக ஓடும். பிள்ளைகள் மேலே அதிகமாக அன்பு இருக்கிறதுனால தகப்பன்மாருடைய கால்கள் ஓடி அவர்கள் சம்பாத்தியம் செய்கிறாங்க, எவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே ரோட்டிலலாம் போய் பார்க்கும்பொழுது எவ்வளவோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து ஓடி 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 சம்பாதித்து அந்த பணத்தினாலே தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க. ஆண்கள் மாத்திரமா இது நாட்களில் வேலை செய்கிறாங்க? இல்லவே இல்லை. எவ்வளோ பெண்களும் கூட இந்த நாட்களில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃபுல்லாக நர்சஸ் தான், ரிசப்ஷனில் எல்லா இடத்துலையும் விமன் தான் அங்கே ஃபுல்லாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்கள் சம்பாதித்து அந்த பணத்தினாலே தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள். இன்னும் அநேகர் புருஷனாலே கைவிடப்பட்டிருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் மீது இருக்கிற பாசத்தினால் அவங்க ஓடி ஓடி உழைத்து அந்த பிள்ளைகளை அவங்க காப்பாற்றுறாங்க. வயசானவங்க கூட 80-85 வயசில் கூட வேலைக்கு போகிறவங்க கூட இருக்காங்க. 40 வயசில் 45 வயசில் அவங்க பிள்ளைகள் வேலைக்கு போகல, ஆனால் அவங்க 80 வயசுலேயும் வேலைக்கு போகிறாங்க, காப்பாற்றுறாங்க. காரணம், அந்த கால்கள் 80 வயது ஆனாலும் 85 வயது ஆனாலும் தன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்கிறபடினாலே, பாசம் இருக்கிறபடினாலே அந்த கால்களை இன்னமும் வேகமாக ஓட வைக்கின்றது. ஒரு மனிதனுக்கு பாசம் என்று சொல்லி ஒன்று வந்துவிட்டால் அவனுக்கு பொறுப்பு வரும், அவனுக்கு கடமை வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய கால்கள் ஓட ஆரம்பிக்கும், சம்பாதிப்பதற்காக ஓட ஆரம்பிக்கும். தன் பிள்ளைகளை தனக்கு பிரியத்துக்குரியவர்களை காப்பாற்றுவதற்காக அது அங்குமாக செயல்பட ஆரம்பிக்கும் என்பதை இந்த சம்பவம் காண்பிக்கின்றது. ஆதியிலேயே அன்பு ஆரம்பித்து விட்டது. சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்கு பாசம் வந்து விட்டது, என் தம்பிங்கிற பாசம் வந்து விட்டது. அதனால தான் அந்த பிள்ளை வேகமாக ஓடினாள் என்று சொல்லி காண்கிறோம். குடும்பத்தாரை நேசியுங்கள், தாய் தகப்பனை நேசியுங்கள், உடன் பிறந்தவர்களை நேசியுங்கள், மனைவி பிள்ளைகளை நேசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஓடுவதற்கு தேவையான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படியும் நீங்கள் சம்பாதிப்பீங்க, ஓடுவீங்க. வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரெலாம் அப்பா அம்மா மேலே பாசம் வந்துருச்சுன்னா அவங்க படிக்கிறதுக்காக ஓடுவாங்க, ஸ்பெஷல் கிளாஸுக்கு ஓடுவாங்க, டியூஷன் கிளாஸுக்கு ஓடுவாங்க, நீட் எக்ஸாமுக்கு ஓடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க படித்து முடித்த பிறகு வேலைக்காக ஓடுவாங்க. எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பாவம், என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும், கண்டிப்பாக அவங்களுக்காக நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஓடுவாங்க. ஆனால் அந்த அன்பு இல்லாதவங்க, அந்த அப்பா அம்மாவுடைய தியாகத்தை புரிஞ்சு கொள்ள முடியாதவங்க, அப்பா அம்மா என்பவர்கள் விலையேற பெற்ற கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஒரு உறவு என்கிற அந்த உண்மையை அறியாதவர்கள் மண்பானையை கீழே போட்டு உடைக்கிறது மாதிரி உடைச்சிடுறாங்க. வேலைக்கே போகிறதில்ல, படிக்கிறதில்ல. சமீபத்தில் தகப்பனோடு பேசி கொண்டிருந்தேன். நிறக்குறைய 76 லட்சம் ரூபாய் தன் பிள்ளைக்காக அவன் படிப்பு கட்டியிருக்காங்க. 4-5 வருஷமாக படிக்கிறேன்னு சொல்லி இப்பொழுது படிக்காத பிடிக்கும் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் தகப்பனுடைய உள்ளம் கலங்கியது நான் கண்டேன். அந்த பிள்ளைக்கு மாத்திரம் என்னுடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது செய்யணும், இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி உணர்ந்துருந்ததுன்னா இது சின்ன பிள்ளை மாதிரி இந்த கால் ஓடி இருக்கும், கிளாஸ்க்கு ஓடி இருக்கும், நல்லா படிச்சிருப்பான், நல்லா பாஸ் ஆகிருப்பான். பிரியத்துக்குரிய இந்த உலகத்தில் உந்து சக்தி இல்லைன்னா ஃபியூயல் ஒரு மனிதனுடைய கால்களை வேகமாய் ஓட வைப்பது என்ன என்றால் சின்ன பிள்ளையை ஓட வச்சது மாதிரி பாசம். தம்பி மேலே அந்த சின்ன பிள்ளைக்கு பாசம், நமக்கு நம்முடைய குடும்பத்து மேலே பாசம், நம்ம சபை மேலே பாசம், எல்லாரும் மேலே பாசம் இருந்து நம்ம காலம் வேகமாக ஓடும். அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நடக்கிறது நடக்கட்டு, எனக்கு என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நம்ம நகலவே மாட்டோம், கவலையே இருக்காது. காலையில் எந்திக்கணும், ஜெபம் பண்ணணும், நல்ல கடவுளை தேடணும், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், ஏதாவது சம்பாதிக்கணும், அப்படிப்பட்ட எண்ணமே இல்லாமல் போயிடும். எனவே இந்த சின்ன பிள்ளையை நான் பாராட்டுறோம். அந்த பிள்ளை ஓடிட்டே வருது, கடவுளுடைய செயலை பாருங்கள். ஆண்டவர் அதை பார்த்து இறக்கம் கண்டு அந்த தண்ணீரை அப்படியே அடிச்சுட்டு போக வைக்கிறார். கரெக்டாக அந்த டைமில் அது நாட்டுடைய ராஜாத்தி அவளை குடிக்க வருகிறாள். அவள் ராஜாத்தி அல்லவா, வீட்டில் குடிச்சிருக்கலாம், வீட்டில் ஸ்விம்மிங் பூல் நிச்சயமாக இருந்திருக்கும். அதெல்லாம் விட நான் என்னுடைய நைல் நதிக்கு குளிக்கிறேன். பெரிய ஆறு, அந்த நாட்டுடைய பெருமை, இட்ஸ் எ ப்ரைட் ஆஃப் ஈஜிப்ட், நைல். அங்கே குளிக்க வராங்க. அப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி பாதுகாப்புக்கு நிற்காங்க. அந்த நேரத்தில் இந்த கரெக்டாக அந்த பெட்டி அவருடைய கண்களில் படும்படியாக ஆண்டவர் அதை வர வைக்கிறார். தட் இஸ் எ டூயிங் ஆஃப் லார்ட். நீங்கள் பெட்டியை பிடிக்கணும்னு சொல்லி ஓடி வருவீங்க, என்னாச்சுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருப்பீங்கன்னா
அந்த பெட்டியை ராஜாத்தியுடைய கைகளுக்கு ஆண்டு கொண்டு போவார். உடனே அங்கே அந்த திறந்து பார்க்குறா, எட்டுவான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. வேலைக்காரெலாம் போய் எட்டு வராங்க. திறந்து பார்த்தா குழந்தை ஒவ்வொன்று அழுது. சின்ன பிள்ளை அழகாக இருக்கான். அந்த உள்ளத்தை ஆண்டவர் அசைக்கிறார். அவள் இறக்கம் வைக்கிறான். அந்த பிள்ளை கொல்லணும்னு நினைக்கல. இதில் எதிரிகளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லலை. பாவம்னு சொல்லி நினைத்த உள்ளத்தை ஆண்டவர் உருக்குகிறார். ராஜாக்களுடைய இருதயம், ராஜாத்திகளுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அல்லவா? அந்த இருதயத்தை கர்த்தர் கசக்கி பிழிகிறார். அவளுக்கு அந்த குழந்தையின் மீது அவ்வளவு அன்பு வந்து விடுகிறது. எபிரேய குழந்தை என்று அவளுக்கு நன்கு தெரியும். அவளே அதை சொல்லுகிறாள். ஆனாலும் அந்த பிள்ளையின் மீது அதிக பாசம் வந்து விடுகிறது. தேவன் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார். யாருடைய உள்ளத்தை வேண்டுமென்றாலும் நமக்காக கசக்கி பிழிவார். லீதியாருடைய உள்ளத்தை திறந்தவர் இங்கே இந்த ராணியுடைய உள்ளத்தை திறக்கின்றார். அந்த குழந்தை எனக்கு வேண்டும், இது வளர்ப்பேன்கிற எண்ணம் அவளுடைய உள்ளத்துக்குள்ளே ஆண்டவராலே கொடுக்கப்பட்டது. இந்த பூமியில் எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம். பில்கேட்ஸ் இருக்கலாம், இலன் மஸ்க் இருக்கலாம், வாரன் பஃபட் இருக்கலாம், எவ்வளோ பேர் இருக்கலாம், அம்பானி, அதானி, டாட்டா. ஆனால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை கசக்குவார் என்றால் அவருடைய உள்ளம் உங்களுக்காக துடிக்கும், உங்களை நேசிக்கும், உங்கள் பக்கமாக இழுத்து வரப்படும். வேலை பார்க்குற இடத்துல மேலே இருக்கவங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் கசக்கி பிழிவார், அன்பினாலே பிழிவார். அப்படி அந்த கரும்பு சாரை நசுக்க நசுக்க சாறு வருதோ அதே போல் அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் அன்பினாலே பிசுக்க பிசுக்க அன்பு எனப்பட்ட துளிகள் வெளியே வரும். உங்கள் மீது பாசம் உண்டாகும். அவ்வளோ குழந்தை கொல்ல மாட்டேங்கிறா, யாரையும் தொட விட மாட்டேங்கிறா. அப்படி பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்கிறத சின்ன பிள்ளை பார்க்குது. என்ன செய்து பாருங்கள், 7வது வசனம். அப்பொழுது தமக்கை பார்வோன் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். அழைத்து கொண்டு வா என்றான். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தார். எனக்கு மிகவும் தொடுகிற இடம் இதுதான். சின்ன பிள்ளைங்க. இந்த ஸ்கிரிப்டெல்லாம் யாரும் எழுதி கொடுத்துருப்பாங்களா? இப்படி போய் ராஜாத்தி வருவா, அப்படி குழந்தை சிக்கும் போய் இப்படி சொல்லுன்னு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. சின்ன குட்டி பிள்ளை சூழ்நிலையை பார்க்குது. அங்கே ராணி அந்த குழந்தையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுது. தம்பின்னு சொல்லலை, நேராக போகுது. ராணியம்மா ராணியம்மா, இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எபிரேய தாய்மாரில் யாராவது ஒருத்தி உங்களுக்கு நான் அழைச்சிட்டு வரட்டுமா? அது சூழ்நிலையை அது புரிந்து கொள்ளுகிறது. அங்கே ராணியுடைய உள்ளம் அசைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறது. இந்த நேரத்தில் தன் சொந்த தாயை, இந்த பிள்ளையுடைய தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று சந்தர்ப்பத்தை பார்த்து அது கோல் அடிக்கிறது. ஒரு குட்டி குழந்தைக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? ஒன்று, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நாம் நமக்கு தெரியாத, நமக்கு முடியாத, நமக்கு ரீச்சபிள் இல்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது, ஒரு காரியம் நடக்கணும் போது நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்ம ஞானத்தையும் புத்தியும் தந்து நம்ம பேச வைக்கிறார். இரண்டாவதாக இல்லையா, ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை தருகிறார், புத்தியை தருகிறார். நம்முடைய அன்பு, அந்த அன்பு நமக்கு தேவையான பாதைகளை போட்டு கொடுக்கிறது. என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறது. அன்பு இருக்கிற பொழுது ஆண்டவர் அறிவை கொடுக்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் திண்ணமாக காண்கிறோம். We are clearly seeing that when you have real love, you will have wisdom. God will automatically give you wisdom. அன்பு இருந்தாலே அவர்கள் அறிவுள்ளவர்களாக மாறுகிறார்கள். சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார்கள். சூழ்நிலையை பயன்படுத்த தெரிலன்னா அவங்களோட முட்டாள்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. காற்று வீசும், அந்த காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்த தெரிலன்னா எப்படி இந்த பூமியில் நம்ம வாழ முடியும்? ஐபிஎல்ங்கிற ஒரு காற்று வீசுது, கிரிக்கெட்டுங்கிற ஒரு காற்று வீசுது. எத்தனை பேருக்கு வாழ்வு கோடி கோடியாக கிடைக்கும். விளையாடுறவங்களுக்கு கிடைக்கிது, அம்பையருக்கு கிடைக்கிது, வாலண்டியர்ஸுக்கு கிடைக்கிது, ட்ரெயினர்ஸுக்கு கிடைக்கிது, கோச்சஸுக்கு கிடைக்கிது, லாட்ஜில் தங்கும்போது அங்கே கிடைக்கிது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கிடைக்கிது, கம்பெனிகளுக்கு கிடைக்கிது, கோடி மக்களுக்கு வருமானம். அந்த காற்று வீசுது, கிரிக்கெட்டுங்கிற காற்று வீசுது, அதை மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அரசியலுங்கிற காற்று வீசுது, எலெக்ஷனுங்கிற காற்று வீசுது. நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, எனக்கு 5000 ரூபா கிடச்சிருச்சு, 8000 ரூபா கிடச்சிருச்சு, டெய்லி பிரச்சாரத்துக்குலாம் என்னை கூப்பிட்டு போனாங்க, எனக்கு காசு கொடுத்தாங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ அந்த எலெக்ஷன் டைமில் காசு வீசுது, கொஞ்சம் காசு கிடைக்கிது, அதை எடுத்துக்கிறாங்க. நான் வீட்டிலே இருப்பேன்னு அந்த காசு கிடைக்குமா? ஏதோ ஒரு பயன்படுத்திட்டு போகுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டு இருந்தேன். எவ்வளோ பேர்கள் அந்த சூழ்நிலை காற்று வீசும் பொழுது பயன்படுத்திக்கிறாங்க. நீங்களும் ஞானமுள்ளவர்களாக இருங்கள். ஏதோ ஒரு காற்று வீசும் பொழுது அந்த காற்றை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவள் உள்ளத்தில் அன்பு என காற்று வீசுது, ராணியுடைய உள்ளத்தில். அதை பயன்படுத்தி இந்த பிள்ளை, நான் போய் கூட்டு வரட்டுமா? இந்த பிள்ளை உங்களுக்கு வளர்த்து கொடுக்கறதுக்கு, பால் கொடுக்கறதுக்கு ஒரு எபிரேய தாயை கூட்டு வரட்டுமா? அநியமாக செய்யட்டுமா? எவ்வளவு அந்த சூழ்நிலை எவ்வளவு கச்சிதமாக, கச்சிதமாக அந்த பிள்ளை பயன்படுத்தினால்
நமக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாரா? எஸ், நீ கூட்டு வா அப்படின்னு சொல்லி ராணியம்மா சொல்கிறாங்க. உடனே ஓடி போய் அதில் சொந்த தாயை அந்த பிள்ளை ஆசையாக அழைத்து கொண்டு வருகிறது. அம்மா ராணியம்மா இறங்கிட்டாங்க. ஓடி வாங்கம்மா, பால் கொடுத்து தாய் நான் சொல்லியிருக்கிறேன், ஓடி வாங்கம்மா, வேகமாக வாங்க. தாயும் கண்ணீரோடு ஓடி வந்திருப்பாள். சின்ன பிள்ளை மறுபடியும் ஓடி வருது. அவங்களுக்கு கார் இருந்திருக்குமா, பைக் இருந்திருக்குமா, ரதம் இருந்திருக்குமா, ஓட்டமாக ஓடி போய் அந்த நைல் நதி ஓரத்தில் எத்தனை முள் இருந்துச்சோ எது இருந்துச்சோ நமக்கு தெரியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி வந்துடுறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறாங்க. வர்ற வரைக்கும் எங்கள் ராணியம்மா நின்றுட்டு இருக்கிறா. கர்த்தர் அந்த பிள்ளைக்கு இறக்கம் காமிச்சதுனால சரியாக வரட்டும், பொறுமையாக இருப்போம். அவங்க எவ்வளோ வேலை இருந்திருக்கும் ராணிக்கு. நான் பொறுமையாக நிற்கிறாங்க. என்ன நடந்தது பாருங்கள். 9வது வசனம், பார்வோனுடைய குமாரத்தை அவனை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால். அந்த ஸ்திரீ பிள்ளை கொடுத்து போய் அதை வளர்த்தாள். பெரிதானது பொழுது அவள் பார்வோனுடைய குமாரத்தில் கொண்டு போய் விட்டாள். பாருங்கள், ஆண்டவருடைய லீலையை பாருங்கள், ஆண்டவருடைய செயலை பாருங்கள். இந்த பிள்ளையை நீ வளர்த்துட்டு வா, பால் கொடுத்து எனக்கு வளர்த்து கொண்டு வா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், வளர்த்துக்கிறேன், அதுக்கு உனக்கு நான் சம்பளம் தாரேன். கரும்பு திங்க கூலியா என்று நம்முடைய ஊரில் ஒரு பழமொழியை சொல்லுவார். சொந்த பிள்ளையை வளர்த்து தர்றதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அரண்மனையிலேருந்து சம்பளம் வருது, மாதந்தோறும் சம்பளம் வருது. ராணியம்மா பிள்ளை நல்லா இருக்கானான்னு விசாரிக்கிறாங்க. எந்த பிள்ளையை கொள்ள வேண்டும் என்று நாட்டில் சட்டம் இருந்ததோ, எந்த அரண்மனையிலேருந்து சட்டம் இருந்ததோ, அதே அரண்மனையிலேருந்து சம்பளம் வருது. விசாரிச்சு விட்றாங்க, பிள்ளை நல்லா இருக்கா, பிள்ளை நல்லா இருக்கா, எப்போ அரண்மனையில் கொண்டு விடுவீங்கன்னு ராணியம்மா கேட்குறாங்க. அற்புதமே அவர் நடத்ததில்லை. கர்த்தரை துதிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. அவர் எவ்வளோ அற்புதங்கிறதில் காண்கிறோம். இன்னொன்று காரணம் யார்? சின்ன பிள்ளை தான். சின்ன பிள்ளை தான் காரணம். அவளுடைய அன்பு தான் காரணம். அவள் கால்கள் வேகமாக ஓடியது தான் காரணம். சூழ்நிலையை அவள் பயன்படுத்தி கொண்டது தான் காரணம். அவளுடைய புத்தி தான் காரணம். அவளுடைய பணிவு தான் காரணம். அவள் தான் வழி ஏற்படுத்தி கொடுத்தாள் மோசே உயிர் பிழைப்பதற்கு, மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் வளருவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அது சின்ன பிள்ளை தான் இருந்தால் என்று காண்கிறோம். சின்ன பிள்ளை அப்படி இவ்வளோ அற்பமாக இந்த உலகம் சொல்லுது. சின்ன பையன் ஓடு, உனக்கு என்னங்க பேச்சு. சிறு பிள்ளைகள் மூலமாக கூட கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அங்கே நாகமானுக்கு ரட்சிப்பு, இங்கே மோசைக்கு ரட்சிப்பு. சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சின்ன பிள்ளையாக இருந்தாங்கன்னாங்க, பெரிய ஆளாக இருந்தாங்க, எல்லோரையும் ஆண்டவராலே பயன்படுத்த முடியுமானால் அதற்கு ஆதாரமாக, அதற்கு ஃபியூயலாக, அவருக்கு எரிபொருளாக அன்பு என்பது வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். யூ டோன்ட் ஹேவ் லவ், யூ ஹேவ் நத்திங் இன் த வேர்ல்டு. அன்பு இல்லைன்னா அந்த உலகமே சுற்றாதுங்க. அப்படி சுற்றுறது ரிவால்வ் ஆகிறது அப்படி நின்று போயிடும், பூமியை நின்று போயிடும். அன்பினால தான், அதிக பாசத்தினால தான், ஆண்டவர் நம்ம மேலே வச்ச பாசத்தினால தான் சிலுவையில் 6 மணி நேரம் அசையாமல் தூங்கினார். அது உங்களுக்கு தெரியும். அதனால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். இது சின்ன பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவர் நிறைய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதே மாதிரி நாமும் பல பாடங்களை கற்றுக்கொண்டு அபியாசப்படுத்துவோம். குடும்பத்தை நேசிப்போம், ஓடுவோம். ஆண்டவர் அரண்மனைக்கு நம்மை அழைத்து கொண்டு செல்வார். ராஜாக்களை ராணிகளையும் அழைத்து கொண்டு வருவார். பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லோரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நிர்வாணத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். ஒரு சின்ன பிள்ளை தான், அவளுக்கு எல்லாரையும் மாதிரி அறிவு இருந்திருக்காது தான், அவள் எல்லாரையும் மாதிரி வளரலை தான். ஆனால் அவளுக்கு எவ்வளோ பாசம் இருந்தது, எவ்வளோ ஓடினாள். ஓடி ஓடி போய் தம்பியை ஆண்டவரை எப்படி அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனால் இதெல்லாம் கேட்டு பரவசப்படுகிறோம். யாருடைய உள்ளத்தையும் திறக்க முடியும் ஆண்டவரை, நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக ஒரு பெரிய அன்பை அவருடைய உள்ளத்தில் வைக்க முடியும் எனப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த நாளில் நாங்கள் கேட்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு யாருமே இல்லாவிட்டாலும் இதுபோல் பார்வோனுடைய குமாரத்திகளை நீர் எழுப்புவீராக, ராஜாத்திகளை எழுப்புவீராக. அவர்கள் உதவி செய்வார்களாக, சம்பளம் கொடுப்பார்களாக, அரண்மனைக்கு அழைத்து கொண்டு செல்வார்களாக, எப்படி இருக்கிறான்னு சொல்லி விசாரிப்பார்களாக. அந்த ராஜ மரியாதை உண்டாவதாக. உடைய பிள்ளைகள் இருக்கிற வேண்டிய இடம் குடிசை அல்ல, மாட்டுத்தொரு அல்ல. உடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் தகப்பனே சோத்திரம் ஐயா, ஓட்டு வீடு அல்ல, வாடகை வீடு அல்ல. அது அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அரண்மனை. என் தகப்பன் பிள்ளைகளை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு செல்வீராக. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளை சுரப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உடைய பிள்ளைகளுக்கு ஒன்று குறையாதபடி பாதுகாப்பீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, இது நாளில் நம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்குவது. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன வியாதிப்பட்டிருந்தாலும்
அப்பா எவ்வளவோ ஜனங்கள் கீழே விழுந்து முதுகில் அடிபட்டு ஐயா கால் வீங்கி நடக்க முடியல, ஐயோ உட்கார முடியல, அந்த வலி எப்படி இருக்கும், பேக் பெயின், லோயர் பேக் பெயின், கீழே விழுந்து அடிபட்டால் எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஐயா. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. கால் வீக்கம் போட்டு, கை வீக்கம் போட்டு, வயிறு வீங்கிருச்சு, கண்ணம் வீங்கிருக்குதுன்னு சொல்கிறவங்க, ஐயோப்பா கிட்னி ஃபெயிலியரா, அது ஃபெயிலியரா, ஹார்ட்டில் பிரச்சனையா, எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கும். ஒருவேளை ஆண்டவரை ஒல்லி குச்சி மாதிரி ஆயிட்டாங்க, மெலிஞ்சு போயிட்டாங்க, அலங்கோலமாக போயிட்டாங்க, ஊருக்குழைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. டாக்டரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே மனம் இறங்கி செயல்படாத அவயங்களை செயல்பட வைத்து, நோய் தொற்று கிருமிகளை மறைய செய்து, இழந்து போன பலனை கொடுத்து, மூளையை வேலை செய்ய வைத்து, லங்ஸை வேலை செய்து, ஹார்ட்டை வேலை செய்ய வைத்து அதை தூக்கி நிறுத்துங்க. மருத்துவரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீர் செய்துதான் ஆக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, நம்முடைய பிள்ளை கிருபைகளாலே மூடும், இரக்கத்தினாலே மூடும், வாழ வைத்தரலும். ஆண்டவரை படித்து முடிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 பிரச்சனைகள், சின்ன வயசில் 1000 பாவங்கள், நண்பர்கள் மூலமாக, மொபைல் ஃபோன் மூலமாக, படிக்க போகிற இடங்களில், டியூஷன் படிக்க போகிற இடங்களில் வாலிப சமுதாயம் தடுமாறுது. நீங்கள் தான் அவர்களை எப்படியாவது தூக்கி நிறுத்தணும், ரட்சிக்கணும். ஆண்டவர் தகப்பன் தாயுடைய தியாகத்தை அவர்கள் உணரணும். பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்கணும். படித்து முடித்து நல்ல காலேஜுக்கு போக, ஆண்டவர் நல்ல வேலைக்கு செல்ல, சம்பாதிக்க, பெற்ற தாய் தகப்பன தியாகத்திற்கு பதில் கொடுக்க உதவி செய்யுங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. இப்படி பிள்ளை எதிர்பார்த்துருக்கு நல்ல காரியங்களை வாய்க்க செய்யுங்க. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஆத்திரத்தில் இன்பமாய் முடியும்படிக்கு ஜெபிக்கிற காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். சுவே நல்லா விற்கல, வீடு விற்கல, எதிர்பார்த்துருக்கிற பணம் வரல, என்ன செய்யணும்னு தெரியல, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. சுவே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்க. அத்தனை நாடுகளையும், இந்திய நாட்டையும், அனைத்து மக்களையும், ஆவிக்குரிய பிள்ளைகளும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நல்ல உலகங்களுக்காக ஜெபிக்கிறேன். அடைக்கலான்குரிய முதல்வர் நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சப்போஸ் ஃபேவர் பிளாக் ரோடு போட உதவி செய்யுங்க. வருங்காலங்களை இன்பமாக்கி தாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா. God bless you. Amen.